ஹலோ நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா அபவுட் மைண்ட், மனசை பற்றி பார்க்க போறோம். மைண்ட் வந்து ஒரு பெரிய சிஸ்டம். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு first பார்ப்போம். மனசுக்கு 4 பார்ட் இருக்கு. அந்த 4 பாகத்தையும் சேர்த்து தான் நம்ம மனதுன்னு சொல்றோம். எப்படி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்றோமோ அது போல மைண்டும் ஒரு சிஸ்டம். சிஸ்டம்னா என்ன? எல்லாமே இருக்கு. இன்புட் யூனிட்டு, மெமரி யூனிட்டு, ப்ராசஸிங் யூனிட்டு, அவுட்புட் யூனிட் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டருக்கு அந்த 4 காம்பனன்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்புட் யூனிட்டு, டேட்டாவை இன்புட் வாங்குறது. அப்புறம் மெமரி யூனிட்டு, சேவ் பண்ணிக்கிறோம், மெமரைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ப்ராசஸிங் யூனிட்லேயே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் ரெண்டானா இருக்குது, சப் யூனிட்ஸ். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் அதை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ ப்ராசஸ் பண்ண அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண பிறகு கண்ட்ரோல் யூனிட் வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸ் கொடுக்குறது கன்சர்ன்டு காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் அவுட்புட் யூனிட், அதாவது அந்த சிக்னலை அவுட்புட் பண்ணுறது. ஸோ அந்த அக்கார்டிங் டு தட் அவுட்புட் சிக்னல் கன்சர்ன்டு பார்ட்ஸ் வில் ஆப்ரேட். ஓகே, ஸோ அவுட்புட் பிரிண்டோ டிஸ்பிளேயோ அவுட்புட் ஆகுது. ஸோ அதே போல் மனம் அப்படின்னா மனசில் 4 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பழைய தமிழ் நூல்களில் சைவ சித்தமெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெளிமனம், மேல் மனம், அதான் மைண்டுன்னு சொல்கிறோம், மேல் மனம். அடுத்து புத்தி தான் காக்னிஷன் சொல்லுவோம், புத்தி. ஓகே, அடுத்து 3வது அகங்காரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகங்காரம் அதாவது ஒருவனுடைய செல்ஃப் ஈகோ. அகங்காரம் ஒருத்தனுக்கு இருக்கணும். அப்போதான் நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் நடக்கும், வெளியே நடக்கும். ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும். ஆசைப்படுற எண்ணங்கள்லாம் பிரபஞ்சத்துக்கு போகும். ஸோ சுற்றுப்புறத்தில் அந்த பிரபஞ்சம் நீ ஆசைப்படுறத நிகழ்த்தி வைக்கும், ஹேப்பனிங்ஸ். ஓகே, ஸோ வாட் எவர் யூ ஆர் திங்கிங் இட் வில் ஹேப்பன் அவுட் சைட் தி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகே, ரைட். புத்தி, அகங்காரம் அண்ட் சித்தம். 4வது வந்து சித்தம். இதான் ரொம்ப பவர்ஃபுல். இங்கிலீஷில் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்கிறோம். ஓகே, சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்கிறோம். ஸோ மனம், புத்தி, அகங்காரம், ஆழ்மனம். ஓகே, அது வந்து சித்தம்னு சொல்லுவோம். சித்தம்னா என்னன்னா அவுட்புட் பண்ண அந்த ப்ராசஸ்டு டேட்டா எல்லாமே ஃபைனல் ஃபார்மில் வந்து சேவ் பண்ணிக்கிறது சித்தம். ஸோ இதை வந்து ஆழ்மனதுன்னு சொல்லுவோம். சித்தத்தில் என்னென்னலாம் பதிவாகுதோ அதெல்லாம் வெளிப்புறத்தில் நடக்கும், அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உலகத்தில் நடக்கும். ஸோ சித்தம்ங்கிறதான் ஃபைனல் காம்பனன்ட். ஓகே, இட் இஸ் இன்டீரியர். ஸோ இதில் 4 ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒவ்வொரு கேட் பாஸ். ஃபர்ஸ்ட் வந்து வெளிமனம், மேல் மனத்துக்கு ஒரு கேட் பாஸ். ஸோ வெளியே இருந்து வரக்கூடிய இதெல்லாம் கண்ணு பார்க்குது, அது மனதை எடுத்துக்கிட்டுருது, அது ஒரு கேட் பாஸ் மனம். ஸோ மனசுல இருந்து கேட் பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது புத்தி வந்து அந்த முன்னாடி சேவ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி இது உனக்கு ஒத்து வருமா, ஸோ அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது சிந்தனை மனம். ஓகே, இதுதான் காக்னிஷன் சொல்லலாம் புத்தி. அப்புறம் அகங்காரம் வந்து செல்ஃப், அது வந்து ஈகோ. ஓகே, ஸோ ஒரு இதை பார்க்குற மனசு பார்க்குது, புத்தி அதுக்கான டேட்டாஸ், பழைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறது. இது உண்மையிலே உனக்கு நல்லது தானா, ஃபியூச்சரில் அது யூஸ் ஆகுமா, உண்மையிலே உன்னுடைய சுபாவத்துக்கு இது கரெக்டாக இருக்குமா, பின் விளைவுகள் என்ன வரும், நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி மனசுக்கு எடுத்து கொடுக்கறது தான் புத்தி. ஓகே, இந்த காக்னிஷன் திங்கிங் லெவல். அடுத்து இதில் பாஸ் ஆச்சுன்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் கேட் பாஸ். அடுத்த கேட் பாஸ் எங்க? அகங்காரம். ஸோ இந்த புத்தியெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து அகங்காரம் வந்து எழும். அகங்காரம். ஸோ அந்த புத்தி எடுத்து கொடுத்தது ரொம்ப தீவிரமாக உனக்கு பிடிச்சிடுச்சு, ரொம்ப தீவிரமாயிடுச்சு அப்படின்னா அகங்காரம் எழ ஆரம்பிக்கும். ஸோ அகங்காரம் ரொம்ப தீவிரமாக எழுந்துருச்சு, அது ஈகோ, ரொம்ப எனக்கு, அந்த நான் எனதுங்கிறதான் அகங்காரம். அந்த ஈகோ செல்ஃப் எழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த கேட் பாஸ் வந்து சித்தத்துக்கு கொடுத்துரும். ஸோ இது தீவிரமாகி உனக்கு உண்மையில பிடிச்சிருச்சு அப்படின்னா சித்தத்தில் பதிவாயிரும்.
சித்தத்துல, அதாவது சப்கான்சியஸ் ஆழ்மனம், ஆழ்மனதுல பதிவாயிடுச்சுன்னா அது வந்து வெளி உலகத்தில் நடக்கும். எப்போ ஆழ் மனசுல பதிவாகும்? நீ நினைக்கக்கூடியது அந்த ப்ரேயர் ஸ்டேஜ்ல வந்த ப்ராசஸ்டு டேட்டா வந்து எந்த கொஸ்டினும் இல்லாம இருக்கணும், எந்த டவுட்டும் இல்லாம இருக்கணும், எந்த மைண்ட் வாய்ஸும் இல்லாம இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த அகங்காரம் வழியா, புத்தி எடுத்து கொடுக்குற அகங்காரம் வழியா வரக்கூடிய டேட்டா வந்து சப்கான்சியஸ்ல இந்த ஆழ் மனதுல சேவ் ஆயிரும். ஒரு தடவை சேவ் ஆயிடுச்சுன்னா போதும், அப்புறம் கண்டிப்பா அது சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிடும். யூனிவர்ஸ் வந்து அதை நடத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ், மனசு புத்தி ரெண்டையுமே கான்சியஸ் காம்பனன்ட், கான்சியஸ் பார்ட்ஸ்ல கொண்டு வரும். ஓகே, அடுத்து வந்து ஈகோ, அது வந்து மிடில். கடைசியா இருக்கக்கூடிய ஆள் மனசு வந்து சப்கான்சியஸ், அது வந்து அன்கான்சியஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் கான்சியஸ், அடுத்து அகங்காரம், அடுத்து அன்கான்சியஸ். சப்கான்சியஸ் வந்து அன்கான்சியஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டிரைவிங் எடுத்துக்கிடும். ஃபர்ஸ்ட் முறையா நம்ம டிரைவிங் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கும். கியர் எது, கிளச் எது, பிரேக் எது, ஸ்டியரிங் எது, ஸோ எல்லா காம்பனண்ட் மேலுமே ரொம்ப கவனமா வச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு டைமும் வண்டியை எடுக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஒவ்வொன்றையும் பார்த்து உங்க மைண்டு ஃபுல்லாவே அதுல ஃபோக்கஸ்டா இருக்கும். ரொம்ப கவனமா பார்த்து ஓட்டுவோம் இல்லையா? இப்போ நல்ல பழக ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்ச நாள் போயிடுச்சு, நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய உறுப்புகள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ கியர், நீ பேசிக்கிட்டே கியர் போடுவேன், பேசிக்கிட்டே ஸ்டியரிங் இது பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது போக ஆரம்பிக்கும். அதுதான் அன்கான்சியஸ் ஆயிடும். ஸோ அதே போல தான் சப்கான்சியஸ் மைண்டும் ஆப்ரேஷன் ஆகுது. ஓகே, ஸோ என்னென்னலாம் உலகத்தில் நடக்குதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே, அங்கே தான் புத்தியில் ஆக்ட் ஆகுது. புத்தி, மனம், புத்தி எல்லாமே அந்த டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த காக்னிட்டிவ் சிந்தனை மனம் வந்து சிந்திக்க தோண்டும். ஒன்ஸ் ஒரு விஷயத்துக்கு மேல ரொம்ப தீவிரமான ஆசை, ரொம்ப தீவிரமான இது வந்துருச்சு அப்படின்னா அகங்காரம் வரும். அகங்காரம், நான், எனது, இது எனக்கு வேணும் அப்படின்னு அகங்காரம் எழ ஆரம்பிச்சு, அகங்காரம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அது சித்தத்துல பதிவாயிரும். சித்தத்துல பதிவாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சப்கான்சியஸ் மைண்ட், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எப்போ புத்தி தரக்கூடியதை எப்போ எப்போ அப்சர்வ் பண்ண, எப்போ அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்? அதுல இருந்து புத்தியில இருந்து வரக்கூடிய டேட்டா, ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டா வந்து கொஸ்டின் எந்த வித சந்தேகமும் இல்லாம இருக்கும். இப்போ டிரைவிங் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகே, அங்க கியர் போடுறது, கிளச்சு, ஸ்டியரிங் எல்லாமே ரொம்ப கவனமா ரொம்ப இது பண்ணிப்போம். ஸோ போக போக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழகிடும். ஸோ பழகிடும், தட் மீன்ஸ் சந்தேகம் இல்லாம, கொஸ்டின் இல்லாம இருக்கும். ஓகே, ஸோ இதே போலதான் ஒவ்வொரு விஷயமும். உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, ஒரு இது ஆசைப்படுற அப்படின்னா தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கணும் மீன்ஸ் என்னது? எந்த டவுட்டும் இல்லாம இருக்கணும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபா வேணும், எனக்கு மாசம் மாசம் எனக்கு 10 லட்சம் ரூபா வேணும் அப்படின்னா தீவிரமா அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்க, ரிப்பீட்டடா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற. ஓகே, ஃபர்ஸ்ட் கான்சியஸா இருக்குது, அப்புறம் வந்து ரிப்பீட் பண்ண உனக்கு வந்து பழகணும். ஓகே, ஸோ முதல்ல சந்தேகங்கள் வரும். இவ்வளவு கடன் இருக்கு, வேலை மாசம் 30,000 தான் சம்பளம் வருது, எனக்கு எப்படிடா 10 லட்சம் வரும் அப்படின்னு உனக்கு மைண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ என்னதான் தீவிரமா ரிப்பீட் பண்ணி அஃபர்மேஷன் எனக்கு 10 லட்சம் ரூபா வருது, 10 லட்சம் ரூபா வந்துருக்கு, 10 லட்சம் ரூபா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் உனக்கு மைண்ட் வாய்ஸ், அந்த மைண்ட் வாய்ஸ் இல்லையா, அந்த புத்தி சம்மந்தப்பட்டதான் மைண்ட் வாய்ஸ். அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு டவுட்டை, ஒரு கொஸ்டினை சொல்லிக்கிட்டு கிளப்பிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்காதடா, அதெல்லாம் எப்படிடா நடக்கும், அந்த சந்தேகத்தை எழுப்பு பார்த்தீங்களா, அதுதான் மைண்ட் வாய்ஸ். ஸோ அந்த மைண்ட் வாய்ஸ் இருக்கிறது வரை அது கொஸ்டினபிள், சப்கான்சியஸ் அக்செப்ட் பண்ணவே செய்யாது. ஓகே, நீ சும்மா சொல்லிட்டு இருக்கடா, அதெல்லாம் எப்படிடா, அதெல்லாம் போய் சொல்லாத, 10 லட்சம் ரூபா வருது, 10 லட்சம் இது அஃபர்மேஷன்லாம் சும்மா உன் பாட்டுக்கு சொல்லி, என்னடா இதெல்லாம் பொய் சொல்லாத அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் சொல்ல சப்கான்சியஸ் வந்து அதை ஏற்றுக்கிடாது. சப்கான்சியஸ் ஏற்றுக்கிடாத வர அது வந்து
சித்தத்துவம் சப்கான்சியஸ்ல பதிவாகாது. சப்கான்சியஸ்ல பதிவாகலைன்னா கண்டிப்பா அது நடக்காது. ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, மேக் ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னு சொல்றாங்க இல்லையா? ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னா 10 லட்ச ரூபா வருது, எனக்கு மாசம் 10 லட்ச ரூபா வருது, மாசம் 10 லட்ச ரூபா வருது, அப்படி சொல்ல 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 உனக்கு ஆள் மனசம் பழக 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 ரொம்ப நாள் இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, இட் வில் டேக் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி யுவர் மைண்ட் வாய்ஸ் வில் கோ அவே. ஓகே, ஸோ அந்த சந்தேகம் வந்து தீரும். ஸோ இப்படி சொல்ல சொல்ல பழக 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 ஒரு காலத்துல ஒரு நேரத்துல கண்டிப்பா நடக்கும். உங்க கூட கான்ஃபிடன்ஸ் வரும். எந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதோ அப்பதான் அந்த கொஸ்டின்லாம் நீங்கும், அந்த சந்தேகங்கள்லாம் போகும். அந்த சந்தேகங்கள்லாம் போகும்போது உனக்கு வந்து சப்கான்சியஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிராஸ் பண்ணி வச்சுடும். ஓகே, சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிரும், ஆள் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிரும். ஆள் மனசு வந்து அன்கான்சியஸ். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க ஆரம்பிக்கும். அதான் நம்ம சொல்றோம் அன்கான்சியஸ்ன்னு சொல்றோம். ஸோ எப்படி டிரைவிங் வந்து ஒரு டயத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதோ, ஆட்டோமேட்டிக்கா கியர் போடுறியோ, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டியரிங்லாம் ஆப்ரேட் பண்றியோ, ஆட்டோமேட்டிக்கா காரை ஓட்டிட்டு போறியோ, அது போல ஒன்ஸ் ஒரு சப்கான்சியஸ்ல ஒரு டயத்துல பதிவாயிடுச்சு, உன்னுடைய ஆசைகள் பதிவாயிடுச்சு, எண்ணங்கள் பதிவாயிடுச்சு அப்படின்னா ஒரு டயத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பிரபஞ்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அது நிகழும். அதுதான் மனிதனுடைய இயற்கையான விதி. ஸோ சப்கான்சியஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ்னு ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கில் சப்கான்சியஸ் மைண்டுடைய பவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் மனதை நீ ஆப்ரேட் பண்ண தெரியணும். எப்படி கையாளுவது? ஓகே, ரொம்ப ஈஸி. அந்த பல்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக வந்துடும். ஸோ ஆள் மனசில் பதிவு பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்ன மெத்தட்ஸ்லாம் பொதுவாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூடு, பிரிட்டண்டிங், இந்த 4 மெத்தட். அஃபர்மேஷன் உறுதியா சங்கல்பம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இது மேல ஆசை வந்துருச்சு, ஆசைப்படுற அப்படின்னா அது உறுதியா, அதுல உறுதியா இருக்கணும். அதான் உறுதிப்பாடு. ஸோ அதை வந்து நீ ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த ஆசை நிறைவேறினா எப்படி உனக்கு ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங்கோட இருக்கணும். அந்த ஃபீலிங்கோட இருக்கணும். அது எப்படி? ப்ராக்டிஸ்ல, பை ப்ராக்டிஸ் ஒன்லி வி கேன் கெட் இட். ஸோ அதை அஃபர்மேஷன் சொல்றாங்க. ஃபேம், எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, எனக்கு 10 லட்ச ரூபா வருது, எனக்கு 10 லட்ச ரூபா வருது, வருதுன்னு சொல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருச்சு 10 லட்ச ரூபா வந்துருச்சு, எனக்கு மாசம் 10 லட்ச ரூபா உள்ள வேலை வந்துருச்சு, 10 லட்ச ரூபா நான் கிடைச்சிருச்சு அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலைக்கு மாறணும். ஸோ அப்பதான் அது வந்து சப்கான்சியஸ் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும், அதை அக்செப்ட் பண்ணும். ஓகே, அஃபர்மேஷன். அடுத்து விசுவலைசேஷன், அடுத்த டெக்னிக். விசுவலைசேஷன்னா அந்த 10 லட்ச ரூபா வந்துன்னா உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருப்ப, அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும் மனசுல. ஓகே, மனசுல காட்சிப்படுத்தி பார்த்தாதான் அது சப்கான்சியஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணும் ஒரு டயத்துக்கு அப்புறம். ஓகே, ஸோ அந்த விசுவலைசேஷன் ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே பழக பழக அப்புறம் வந்து அது வந்து நடக்கும். அது வந்து உண்மையான மாதிரி இருக்கும். அதான் திரும்ப அதான் சொல்றேன், ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஸோ அது நடைமுறைக்கு வரது வர அதை ஃபேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபேக்கிங்னா என்ன? பாவனை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் ப்ரிட்டண்டிங். ஓகே, ஸோ தான் ப்ரிட்டண்டிங். ஸோ ப்ரிட்டண்டிங் முன்னால கிராட்டிடியூடு. கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு. நீ அந்த 10 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்ப, செலிப்ரேஷன் மூட்ல இருப்பியா? அதான் செலிப்ரேட்டிங் மைண்ட். அந்த செலிப்ரேஷன் மூடுக்கு நீ வந்து உன் மைண்டை கொண்டு போகணும். தான் கிராட்டிடியூட். ஸோ அது வந்து ஒரு நன்றி உணர்வு தான். ஒரு ஆட்டோமேட்டிக்கா செலிப்ரேஷன் மூடு வந்தாலே அது நன்றி உணர்வு தான். அந்த நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றான். 10 லட்ச ரூபா வந்துருச்சுப்பா எனக்கு, நான் நினைச்செல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து கிராட்டிடியூடு. அந்த கிராட்டிடியூடு இருந்தாதான் இது எல்லாத்தையும் செயல்படுத்தி காட்டும் ஈஸியா. அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ இந்த 4 டெக்னிக்கை அப்புறம் ஒரு வீடியோ போடும். அதே போல பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டு அப்புறம் ஒரு பதிவு போடும். ஸோ ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அது சம்மந்தப்பட்டதுதான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட். ஓகே, ஸோ அறிவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அறிவு வந்து புத்தி மனம், அது வந்து அறிவு சம்மந்தமானது. ஸோ அது வந்து அந்த அறிவு, அதை பழைய டேட்டாஸ் அதை வச்சு தான் அதை அனலைஸ் பண்ணி உனக்கு கேட் பாஸ் கொடுத்து
சப்கான்ஷியஸுக்கு அனுப்புது. ஸோ அந்த எமோஷன்ஸ் பொங்கணும். எமோஷன்ஸ் நடந்துட்டு மாதிரி நீ வந்து உனக்கு அந்த உணர்ச்சிகள் வரணும். அந்த எமோஷன்ஸ் தான் இது அக்செப்ட் பண்ணிட்டுனா அது சப்கான்ஷியஸ்ல பதிவாகும். ஓகே. ஸோ இது வந்து இல்லாஜிக்கல். சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனசு வந்து இல்லாஜிக்கல்னு சொல்றாங்க. இல்லாஜிக்கல்னா என்ன? லாஜிக்கே கிடையாது. இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நடக்குமா நடக்காதா? நடக்காதுடா. அதெல்லாம் வந்து அது வந்து அதுக்கும் சப்கான்ஷியஸ் சம்மந்தம் கிடையாது. ஸோ மைண்ட் வாய்ஸ், அது வந்து மைண்ட் வாய்ஸ். அந்த சந்தேகம் கொஸ்டின் வர்றதெல்லாம் மைண்ட் வாய்ஸ். மைண்ட் வாய்ஸ் வந்து புத்தி சம்மந்தப்பட்டது. ஓகே. அந்த புத்தி அனலைஸ் பண்ணதுல அவ்வளோ டேட்டா, இவ்வளோதான் சம்பளம் வாங்குற, இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, உனக்கு எங்க 10 லட்சம் ரூபா வருது அப்படின்னு சொன்னல, அது வந்து புத்தி சம்மந்தப்பட்டது. புத்தி அதை பார்த்துக்கிடும். புத்தி தான் அது கனெக்டடா இருக்கக்கூடிய காம்பனண்ட். ஒன்ஸ் அந்த பழக திரும்ப திரும்ப அஃபர்மேஷன் சொல்லி சொல்லி பழக உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டுன்னா, அப்புறம் வந்து அந்த புத்தி வந்து அதை வந்து புத்தியை விட்டு அது ரீலிங்யூஸ் ஆயிரும். ஓகே. டீலிங் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்பிக்கை பொங்கிடுச்சு, உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, வந்தது மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னு அர்த்தம், அந்த எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷன் வந்துட்டு அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா அது வந்து சப்கான்ஷியஸ் வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அந்த கேட் பாஸ் வந்து எமோஷன் ஃபீலிங். ரைட்டா? ஸோ மைண்ட் வாய்ஸ் போயிடுச்சு அப்படின்னா சப்கான்ஷியஸ்ல உள்ள இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. சப்கான்ஷியஸ்ல பதிவாயிடுச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால தான் சொல்றோம் இது வந்து இல்லாஜிக்கல். சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் இல்லாஜிக்கல். அதுக்கும் கொஸ்டினுக்கும் அனாலிசிஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ என்ன போடுறியோ, சப்கான்ஷியஸ்ல என்ன பதிவு பண்றியோ அது வந்து நடக்கும். இப்போ சப்கான்ஷியஸ்ல பதிவு பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா ஈஸி. கஷ்டம் ஆனா ஈஸி. ஓகே. கஷ்டம்னா என்ன? நிறைய ஹடில்ஸ் தாண்டி வந்தாதான் உனக்கு வந்து நம்பிக்கை பிறக்கும். நிறைய தோல்விகள், ஏமாற்றங்கள்லாம் கடந்து வர உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை பிறந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் மைண்ட்ல. அப்புறம் சப்கான்ஷியஸுக்கு அது பக்குவப்படும். அதான் சொல்றான் பாசிட்டிவிட்டியோட இருக்கணும். பாசிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு சப்கான்ஷியஸ் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணும். ஓகே. பாசிட்டிவிட்டி அதான் அந்த மனநிலை. மைண்ட் செட் வந்து பாசிட்டிவிட்டி தான் இருக்கணும். அதான் அபண்டன்ஸ்னு சொல்லுவோம். அபரிமிதம் நம்பிக்கை, அபரிமிதமான ஒரு மைண்ட் செட், அபண்டன்ட் மைண்ட் செட் இருந்தா சப்கான்ஷியஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நம்பிக்கை ஃபுல்லா 100% நம்பிக்கையா இருந்தா அது சப்கான்ஷியஸ்ல ஏறிச்சுன்னு அர்த்தம். அதுதான் இயற்கை. மனதினுடைய இயற்கை வந்து அதுதான். ஓகே. ஸோ மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். ஓகே. ஸோ எல்லாத்துலேயும் சித்தம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓகே. ரைட். ஓகே வியூவர்ஸ், இன்னும் டீட்டெயிலாக நிறைய பகுதிகளில் நம்ம பார்ப்போம். நிறைய வீடியோஸ் போடுவோம். மனம் சம்மந்தமாக, சப்கான்ஷியஸ் சம்மந்தமாக, மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக, அதேபோல் இந்த பார்ட்ஸ் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூடு, ப்ரிட்டனிங் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுப்போம். தேங்க்யூ.